The third tool is the competent host. Is the competent host for transformation with recombinant DNA. The propagation of the recombinant DNA molecule must occur inside the living system or a host. Propagation means multiplication. The multiplication of the recombinant DNA molecule only occur inside the living host. The third tool is the host. Now we study about the host. Many type of host cells are available for gene cloning. Yeah, many types of host cells are present for gene cloning. It includes E. coli, yeast, animal or plant cells. It includes E. coli, yeast, animal or plant cells. E. coli come under prokaryotes. Yeast, animals and plant cells are come under eukaryotes. The type of the host cells depends on the cloning experiment. So cloning experiment க்கு தகுந்த மாதிரி நம்ம host cells வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலை செல்ஸ் தான் வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஒன். ஓகேவா? வை த ரீசன் கேட்டிங்கன்னா it can be extensively studied. The genetic makeup, the genes present in the E. coli is extensively studied. It is easy to handle. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி அண்ட் க்ரோ பண்ணுறதும் ஈஸி, ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸி. ஸோ இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ வெக்டார். Wide rangely it is used. It also been studied for the safety aspects also. So it has been grown under the optimal growing conditions. The cells divides every 20 minutes. The cells, bacterial cells are divides every 20 minutes. So in the characters la irukadnaala da E. coli is preferred mostly as the host cell. So அதில் இருக்க ஜீன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. செகண்ட் என்னென்னா ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, க்ரோ பண்ணுறது ஈஸி, சேஃப்டி ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேயே நல்லா க்ரோ ஆகக்கூடியது, எவ்ரி 20 மினிட்ஸ் ஒன்று ரெப்ளிகேட் ஆகக்கூடியது. ஸோ இந்த கண்டிஷனால் ஈக்குவலி இஸ் ப்ரெஃபர்ட் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப்ஸ். சின்ஸ் த டிஎன்ஏ இஸ் ஹைட்ரோஃபிலிக் மாலிகுல். டிஎன்ஏ என்னன்னு சொல்கிறாங்க? ஹைட்ரோஃபிலிக் மாலிகுல். Is a water loving. Hydrophilic means water loving. Hydrophobic means water hating. It cannot passes through the cell membrane. So DNA வந்து ஹைட்ரோஃபிலிக் நேச்சரில் இருக்கிறதுனால அதால் என்ன பண்ண முடியாது, செல் மெம்ப்ரேன் வழியாக பாஸ் ஆக முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த பாக்டீரியல் செல் அந்த டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ணணும், அந்த பிளாஸ்மிட் அக்செப்ட் பண்ணணும், அதை இன்டேக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பாக்டீரியல் செல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அதை கம்பிட்டன்ட் செல்ஸாக மாற்றணும். கம்பிட்டன்ட் செல்ஸாக மாற்றி அந்த டிஎன்ஏவை நம்ம அதை அப்டேக் பண்ண வைக்கணும். சரி, இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பை ட்ரீட்டிங் தம் வித் அ ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டைவேலண்ட் கேட்டயான் சச் அஸ் கால்சியம். ஸோ இந்த பாக்டீரியல் செல்ஸை எதில் ட்ரீட் பண்ணுறாங்க? டைவேலண்ட் கேட்டயான்ஸில், கால்சியமில் அதை ட்ரீட் பண்ணுறாங்க, கால்சியம் அயான்ஸில் அதை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ கால்சியம் அயான்ஸில் ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த செல்ஸ் வந்து காம்பிட்டன்ட் செல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் recombinant DNA can then be forced into such cells by incubating the cells with the recombinant DNA on ice, followed by placing them briefly at 42 degrees Celsius and then putting them back on ice. This enables bacteria to keep up the recombinant DNA. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க, பாக்டீரியல் செல்ஸ் வந்து டிஎன்ஏவை உள்ளே என்ட்ரு பண்ண விடாது. ஸோ அதனால் நம்ம இதை எதில் ட்ரீட் பண்ணுறோம்? கால்சியம் அயான்ஸில் ட்ரீட் பண்ணும்போது அந்த செல்ஸ் எப்படி ஆகுது? கம்பிட்டன்ட் செல்ஸாக மாறுது. கம்பிட்டன்ட் செல்ஸாக மாறினதுக்கப்புறம் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவையும் அந்த ஹோஸ்ட் செல்ஸையும் நம்ம வந்து இன்குபேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஐஸில் வைக்கிறோம். தென் வந்து 42 டிகிரி செல்சியஸில் அதில் ஹீட் ஷாக் கொடுத்துக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி ஐஸில் வைக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இந்த பாக்டீரியல் செல்ஸ்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அம்மா, இங்கே வந்து 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து செல் வால் ரிமூவ் பண்ணி ஆகணும். புரோட்டோபிளாசம் தான் இருக்கணும். செல் வால் இருந்தால் அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவால் உள்ளர போக முடியாது. ஸோ அந்த செல் வாலை வந்து இந்த கம்பிட்டன்ட் செல்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டைவேலண்ட் கேட்டயான்ஸு, கால்சியம் அயான்ஸில் அந்த பாக்டீரியல் செல்லை ட்ரீட் பண்ணும்போது பாக்டீரியல் செல்ஸ் வந்து கம்பிட்டன்ட் செல்ஸு, டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ணுற செல்ஸாக மாறுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஎன்ஏ வந்து ஐஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீட் ஷாக் 42 டிகிரி செல்சியஸில் ஹீட் ஷாக் கொடுக்குறாங்க. தென் சடன்லி தே புட் இன் டு த ஐஸ்.
ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பாக்டீரியல் செல்ஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுது. இந்த 3 ஸ்டெப்ஸ் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இப்போ ப்ரோகரியாட்டிக் யூகரியாட்டிக் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ப்ரோகரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸ் வரணும், யூகரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹோஸ்டர் செல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸ், யூகரியாட்டிக் cells are preferred because to produce a functionally active protein, it should fold properly and post-translational modification should also occur, which is not possible by prokaryotic cells. ஸோ இப்போ ப்ரோகரியாட்டிக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் தான் எடுக்கணும். யூகரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா யூகரியாட்டிக் செல்ஸ் தான் இருக்கும். யூகரியாட்ஸ்னால் என்னம்மா? ப்ரோகரியாட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ப்ரோனா என்னது? ஃபால்ஸ். கரியாட்டிக்னா என்னது? நியூக்ளியஸ். ஃபால்ஸ் நியூக்ளியஸ் இருக்கிற செல்ஸ் எல்லாம் ப்ரோகரியாட்டிக் செல்ஸ். யூகரியாட்டிக்னா என்னது? யூனா ட்ரூ. கரியாட்டிக்னா என்னது? நியூக்ளியஸ். ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறதெல்லாம் என்னது? யூகரியாட்டிக் செல். அதாவது இந்த நியூக்ளியஸ் இஸ் கவர்டு பை த நியூக்ளியர் மெம்பரேன் அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் என்னது? யூகரியாட்டிக் செல்ஸ். ப்ரோகரியாட்டிக் செல்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான். அங்கே பாக்டீரியாவில் நியூக்ளியர் மெம்பரேனை நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் வந்து அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்காது. ஸோ அதுதான். ஸோ இப்போ ப்ரோகரியாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் செல் எடுத்துக்குவாங்க. யூகரியாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல், அனிமல் செல் அல்லது ஈஸ்ட்டை வந்து ஹோஸ்ட்டாக எடுத்துக்குவாங்க. ஓகே மாலி, அண்டர்ஸ்டாண்ட் அப் டு திஸ்?